கர்த்தருடைய நாமம் மைப்படட்டும். இந்த நாளில் மீண்டுமாக உங்கள் மத்தியில் வந்து தேவாதி தேவனை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கிறிஸ்மஸ் சபைக்காகவும் ஊழியக்காரருக்காகவும் போதற்காகவும் இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சகரியாவின் புஸ்தகம், சகரியாவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சகரியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். இந்த நாளில் நாம் பார்க்கிறோம் இந்த வசனம், பாபிலோனிடத்தில் குடியிருக்கிற சீயோன் குமாரத்தியே, உன்னை விடுவித்துக்கொள். இந்த வசனம் நம்ம படிக்கும்போது, இந்த வசனம் நம்மை பேசுகிற வார்த்தை என்னென்னா, உங்களை நீங்கள் விடுவித்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வசனம் நம்மோடு பேசுகிறது. நம்முடைய விடுதலை எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த விடுதலையான ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் விடுதலை நாம் முழுமையாக இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படிதானே? முழுமையான விடுதலை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமும் தன்னுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய மகனாக, மகளாக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நம்பிக்கை தேவனுக்கு உண்டு நம்ம மேலே. அப்படி தானே? நிச்சயமாக என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்படி அந்த கெட்ட குமாரன் திரும்பி வருவானவன் என்ற ஒரு நம்பிக்கை தகப்பனிடத்தில் இருந்தது போல, நம்முடைய தேவனுக்கு நம்ம மேலே ஒரு நிச்சயமான பூரணமான ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், இன்றைக்கி அநேக விதத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இந்த பூமியில் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். தேவனை அறிந்தவர்கள் ஒரு விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள், தேவனை அறியாதவர்கள் பல விதத்தில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் வித்தியாசமான ஒரு காரியம். ஏன்னா என்னுடைய 21 வயசு வரைக்கும் இயேசு கிறிஸ்து பற்றி நான் அறிந்திருந்தாலும், ஆனால் முழுமையாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பற்றி நான் அறியலை. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கட்டுகள், அந்த கட்டுகளுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்து வந்தோம். பாரு, குடும்பத்தில் பிசாசுனுடைய போராட்டங்கள், வியாதிகள், தரித்திரம்னா அப்படிப்பட்ட ஒரு தரித்திரம். வேலை இருக்காது, சாப்பாடு இருக்காது, துணி இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு தரித்திரம். அது மாத்திரமல்ல, வியாதி, சரீரத்தில் பார்த்தீங்கன்னா கொடிய வியாதிகள், சாத்தானுடைய போராட்டங்கள், குடும்பத்தில் சண்டைகள், இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கடவுளை போய் வணங்குவது உண்டு. ஆனாலும் வாழ்க்கையில் விடுதலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட வேதனைகள், கண்ணீர் வரும் பொழுது ஒரு சமயம் நான் நினச்சது உண்டு, என்னென்னா கடவுளை இனிமேல் கிடையாது, கடவுளை வணங்குவதே ஒரு மோசமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி கடவுளை வணங்குறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டாலும் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து, அதாவது உள்ளத்தில் கடவுள் இல்லாமல் இந்த உலகம் செயல்படாது, கடவுள் இல்லாமல் இந்த நேர்த்தியாக இந்த பூமியை வழிநடத்த ஒருவர் இருக்கிறார், கடவுள் இல்லாமல் இது நடக்காது என்ற அந்த நம்பிக்கையும் இருந்தது. அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அதன் பின்பாக என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் போது, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் ஒவ்வொன்றாக தேவன் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு யார் விடுவிக்கிறார்கள், யார் விடுதலையாக்குவார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை தவிர விடுதலையாக்குவதற்கு வேறு வழியே கிடையாது. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போது இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கின பிறகு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய அன்பில் வளரவும், அவருடைய வழியில் நடக்கும் தேவன் கிருபை செய்தார். விசுவாசத்தை தேவன் வளர்த்தார். ஹல்லேலூயா. ஆமென்.
முழுமையாக தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது தேவன் அற்புதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நம்ம அக்கா தான் இங்கே இருக்காங்க, சதீஷ்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் சதீஷோட எங்கள் அக்காவெல்லாம் நல்லா தெரியும். நாங்கள் பட்ட கஷ்டங்கள், பயங்கரமான பாடுகள், போராட்டங்கள். அது பின்பாக திருமணமான பிறகும், விசுவாசத்தில் வந்த பிறகும் சில போராட்டங்கள் இருந்தது, வறுமைகள் இருந்தது, தரித்திரங்கள் இருந்தது. ஆனாலும் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய கிருபைகள் தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். அது எனக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் வந்திருக்காங்க பாருங்கள். சாப்பாடெல்லாம் இருக்காது, சில வேளையில் அடுப்புக்கு விறகு கூட இருக்காது. அப்போது எதிர் வீட்டில் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் வரும், அது அட்டை பாக்ஸு. அது ஒரு அட்டை இருந்தால் ஒரு சாப்பாடே செஞ்சலாம், அந்த அளவுக்கு கனமானவர். அது கிடைக்குமான்னு போய் நிற்கிறக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள். அது ஒன்று கொடுத்தா ஒரு நாளைக்கு சாப்பாடு சமைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தேவன் பல விதத்தில் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாமே வேறு யாரும் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கவோ விடுதலை கொடுக்கவோ வேறு யாருமே கிடையாது. 21 வயசு வரைக்கும் இயேசு கிறிஸ்து பற்றி எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் இயேசு தெரியும், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் தான் ரட்சகர், அவர் தான் நமக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிறவன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் தெரிந்த பிறகு, அர்ப்பணித்த பிறகு இன்றைக்கு தேவன் ஆசீர்வதித்து 40 ஆண்டுகள் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது மாத்திரம் ஊழித்து வந்து 26 ஆண்டுகள் தேவன் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இந்த உலகத்தில் விடுவிக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். அதனால் இந்த வேதம் வசனம் சொல்லுகிறது, பாபிலோனில் குடியிருக்கிறவளே நீ என்ன செய், உன்னை விடுவித்துக்கொள், உன்னை விடுவித்துக்கொள் என்பதற்கு தேவன் எல்லாமே ஆயத்தம் செய்து விட்டார். நம்ம விடுவித்துக் கொள்வதற்கான காரியங்களை தேவன் ஆயத்தம் செய்து அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது நம்மால் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை நாம் நம்பும்போது நாம் என்ன செய்ய முடியும்னா, நாமே விடுவித்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறவர், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆலோசனை கொடுத்து நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதர் உலகத்தில் நம்ம பார்க்கும்போது, ஒரு மனிதர் அவருடைய தொழில் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு கதையாக சொல்கிறேன் பாருங்கள். அந்த மனிதர் வந்து ஒரு பெரிய பாம்பு ஒன்று கழுத்தில் போட்டிருப்பான், மலைப்பாம்பு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ கனம் இருக்கும், பெரிய பாம்பு. அவன் கழுத்தில் போட்டுக்கொண்டு தெரு தெருவாக போய் என்ன செய்வான், அவன் பிச்சை எடுப்பான், வித்தை செய்வான், அவன் பாம்பை வச்சு அவன் விளையாடிட்டே இருப்பான். அப்போது ஒரு இடத்துல போய் அவன் கொஞ்சம் விளையாண்டான். எப்படி விளையாண்டான்னு சொன்னாக்கா, அந்த பாம்பு அவன் கழுத்தை மேலே போட்டு அது அப்படியே இருக்கிற மாதிரி அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பான். அது இருக்கும்போது அவன் சத்தம் போட, ஐயோ என்னை பாம்பு சுற்றிக்கிச்சே, என்னை விடுதலையாக்குங்க விடுதலையாக்குங்க, என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அழுது பிறண்டுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் எல்லாரும் முயற்சி பண்ணும்போது அவனாகவே வந்து என்ன செய்வான், அந்த பாம்புக்கு அந்த கழுத்திலேருந்து அவன் ட்ரைனிங் கொடுத்துருவான், எடுத்துடுவான். எடுத்துகிட்டு சிரிப்பான், நடிப்பான் அப்படியே. ஏன்னா மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் செஞ்சிட்டே இருந்தான். அப்படியே ஒவ்வொரு இடத்துல செய்யும்போது அவன் அடிக்கடி அப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, அந்த பாம்பு இந்த மாதிரி வித்தை காட்டிகிட்டே இருக்கும்போது கழுத்தை போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது சுற்றிக்கின்னு இருக்கும். சுற்றின்னு இருக்கும்போது அப்படியே அது கழுத்து அப்படியே இருக்கும். இவன் கத்துவான். கத்தும்போது ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியமாப்பா, ஐயோ பாம்பு இப்படி இருக்குது, இவன் வந்து செத்து போகிறான், சாக போகிறானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு அன்னைக்கு அவனுக்கு என்ன பண்ணிச்சுன்னா, கழுத்தில் போட்டு சுற்றின அந்த இறுக்கி அந்த மனுஷனை அப்படியே சாகடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து உண்மையாகவே அது நடந்துருச்சு. அவன் ஒரு நாள் இவ்வளோ நாள் நடித்து கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த பாம்பு அப்படியே சாகடிச்சிருச்சு. அது மாதிரி அநேகர் பாருங்கள், அநேக விதத்தில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். கட்டப்பட்டதுனால ஆனாலும் அவங்க ஏதோ ஒரு விளையாட்டாக நினைக்கிறார்கள். இது பாவக்கட்டிலையும் பலவிதமான பாரம்பரிய கட்டுகளிலேயும் ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் எப்படி இந்த பாம்பு இந்த வித்தை காட்டின எஜமானுக்கு எப்படி சாகடித்ததோ
அது மாதிரி பலர் இன்றைக்கு என்ன செய்கிறது, பாவங்களும் சாபங்களும் நோய்களும் இன்னைக்கு சாகடித்து கொண்டே இருக்கிறது. அவன் சும்மா விளையாட்டாக சில காரியங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே அந்த காரியங்கள் என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி உண்மையாகவே அது நடக்க ஆரம்பிச்சு. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு நண்பர்களோடு சேர்ந்து போவான். அவன் சொல்லுவாங்க, நம்ம கையில் தாண்டா இருக்குது, கொஞ்சம் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் குடிப்போம், ரொம்ப நல்லா இருக்கும், நாளையிலேருந்து குடிக்க வேண்டாம், நீ இன்னி மட்டும் எங்களோடு வந்திருக்க, கொஞ்சம் மட்டும் என்ன செய் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதனால் அவன் என்ன செய்வான், கொஞ்சம் போய் குடிக்க ஆரம்பித்தான். குடிக்க ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு நாளும் அது அப்படியே அவனுக்கு பழக்கமாயிடுச்சு. கடைசியில் பெரிய குடிகாரனாக மாறிடுவான். அது மாதிரி பாருங்கள், ஒரு நாள் அவங்கள இப்படி பல வாலிபர்கள் பல பேர் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? உலகத்தில் நம்மை பலவிதமான கட்டுகளுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோமா? அல்லது தேவன் நம்மை விடுவித்ததை நாம் விடுதலையோடு கூட நாம் தேவனை ஆராதிக்கிறோமா? விடுதலையோடு கூட நாம் தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்கள், என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்கினாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சகரியா புத்தகத்தை சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு சொன்னார், உன்னை விடுவித்துக்கொள் அப்படின்னு சொல்லி. அதாவது பாபிலோன் வீட்டில் அந்த வசனத்தை வாசிங்க. அதாவது விடுவித்துக்கொள். அப்போ பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அப்படி சொன்னார். ஆனால் இன்னைக்கு விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவே நேரில் வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வசனம் தான் நம்ம விடுதலையாக்கும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பார்த்து சொல்கிறாரு, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே நம்மை விடுதலையாக்குவதற்காக. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் பலவிதமான சடங்காச்சாரத்திலிருந்தும் என்னென்ன தீராத பிரச்சனை இருக்கோ அது எல்லாவற்றிலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்ம மத்தியில் இப்போதும் ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி கட்டப்பட்டவர்களுக்கு அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்க சுதந்திரமாக செயல்படவே முடியாது. இன்னைக்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா தேவன் விடுதலை ஆக்கினபடி தான் நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் ஆராதனைக்கு வர்றீங்க, ஜெபத்துக்கு வர்றீங்கன்னா தேவன் விடுதலை ஆக்கினபடி தான் உங்களால் வர முடியுது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர் ஆகட்டும், பல ஜனங்கள் ஆகட்டும், அவங்க ஆசைப்பட்டாலும் தேவனை ஆராதிக்க முடியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உண்மைதானே? ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை அவர் விடுவிக்கிறவாராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வசனம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. இன்றைக்கும் தேவன் நம்ம ஒரு மனுஷனாக நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம மனுஷனுக்குள்ளே எத்தனை உறுப்புகள் இருக்குது, எத்தனை சிந்தனைகள் இருக்குது, எத்தனை காரியங்கள் இருக்குது, கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய இருதயம் பாருங்க, நான் பிறந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து அதாவது தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நம்முடைய ஹார்ட் என்ன செய்யுது? செயல்பட ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் கூட அது லீவ் போட்டதே கிடையாது. எத்தனை வருஷம் சொல்லுங்க? 1000 வருஷமோ? ஆயுசு நாட்கள் முடி வரும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நிமிஷம் கூட லீவ் போட்டதே கிடையாது. லீவ் போட்டால் என்ன ஆகும்? எல்லாம் அடுத்த நாள் மோளம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தானே? அப்போ பாருங்க, ஒரு நிமிஷம் கூட லீவ் லெட்டரும் கொடுத்தது கிடையாது, லீவ் பர்மிஷனும் போட்டது கிடையாது. கொஞ்ச நேரம் நான் பர்மிஷன் போட்டுக்கிறேன், அதுவும் கிடையாது. அது எப்போ நம்முடைய இருதயம் உருவானதோ அப்பத்திலேருந்து அது செயல்படத்தே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் அது மறிக்கிற வரைக்கும் அந்த இருதயம் செயல்படுது. ஆனால் அப்படிப்பட்ட இருதயத்தில் எத்தனை கட்டுகள் இருக்குது? இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத பாவங்கள். நம்ம மார்க் 7:21 வாசிக்கிறோம். அந்த இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் என்ன செய்து அது புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது பாரு ஒரு பாவத்தில் கட்டப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கிறது.
அது தேவனை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பாவத்தில் என்ன செய்கிறாங்க, இன்னும் கட்டப்பட்டிருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 4:4-5 படி பாருங்க, ஒரு மனுஷன் கட்டப்பட்டா முதலாவது கண்கள் என்ன செய்ய, அவன் கண்கள் கட்டப்படுகிறது. உண்மைதானே? ஏன்னா இந்த சுவிசேஷம் அறிய முடியவில்லை, அது சுவிசேஷத்தின் ஒளி அறிய முடியவில்லை, சுவிசேஷத்தினுடைய விடுதலையை அது பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி நம்ம நியாயாதிபதி புஸ்தகத்தில் சிம்சோனுக்கு பாருங்க கட்டி போட்டாங்க. என்ன பண்ணாங்க? கட்டி போட்டுட்டாங்க. அவன் பெரிய ஒரு பலசாலி. ஆனாலும் பாருங்க, ஒரு முறை அவன் ஏமாந்து விட்டு எல்லாமே அவன் கட்டப்பட்டவனாக போயிட்டான். நல்ல தேவனுடைய ஒரு மனுஷன், தேவனுடைய வாக்குத்தத்தின் பிறந்த ஒரு மனுஷன். ஆனால் பாவத்தினால அவன் கட்டப்பட்டு அவன் கண்கள் என்ன செய்யப்பட்டது? குருடாக்கப்பட்டது. அவன் கட்டப்பட்டான். கடைசியில் அவன் என்ன செய்தான்? மாவரைக்கிற ஒரு சூழ்நிலையை அவன், அந்த தண்டனை அவனுக்கு வந்து விட்டது. ஆனாலும் கடைசி நொடியில் அவன் என்ன செய்தான்? தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு எல்லா எதிரிகளையும் அவன் சாகடித்தான். ஹல்லேலூயா. அப்படி ஒரு இன்னைக்கும் பல பேர் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நம்ம சிந்திச்சு பாருங்க, நம்முடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா, நம்முடைய சிந்தனை பாவத்தினால கட்டப்பட்டிருக்கிறதா, நம்முடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறதா, நம்முடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கிறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னுடைய கண்கள், தன்னுடைய கால்கள், தன்னுடைய கைகள் எல்லாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். உண்மைதானே? ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் விடுதலை பெறுவதற்காக நம்மால் விடுவித்து கொள்ள முடியல, ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கினார். நம்முடைய கைகளை தேவன் விடுதலை ஆக்கினார். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஒரு அதிகாரிகள், அரசாங்க பணி செய்கிற அதிகாரிகள் கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அதே மாதிரி எத்தனையோ அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி நிறைய சொத்துக்களை சேர்த்தவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஒரு தாசில்தார், அவர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பதவியில் இருக்கும்போது, பணியில் இருக்கும்போது அந்த ஏழை ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக அந்த இடத்தை கொண்டு வருவார்கள். அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அப்படியே அந்த இடத்த என்ன செய்யும், இவங்க பேருக்கு மாற்றி நிறைய இவ்வளோ பத்திரம் இருக்குது, இவ்வளோ பத்திரம் வச்சுருக்கு, இவ்வளோ இடங்கள் எங்கெங்கே இருக்கோ தெரியாது. அவங்களுக்கு 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பையன் மட்டும், 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆண் பையன். அந்த ஆண் பையன் மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கிறான். மற்ற 3 பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு டிப்ரெஷன்னாலையும் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாமல் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள போலே இருப்பாங்க. காரணம் என்ன? சாபம். அவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க பாவம் செய்ததுனால அவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க, பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவங்க. ஆனால் அவங்களுடைய செயல்கள் சரியில்லாதனால என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா சாபம் வர ஆரம்பித்தது. ஆனால் அந்த சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்ய முடியும்? விடுதலை ஆக்க முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரம் இவ்வளோ இருக்குது. அந்த இடம், அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பலம் இல்லை, வயசாகி போச்சு. அப்புறம் அந்த இடங்கள் எங்கே இருக்குது அவங்களுக்கே தெரியாது. மதுரை சுற்றி எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. அந்த எந்தெந்த இடத்துல எந்த இடம் எங்கே இருக்குது அவங்களால போய் பார்க்கவும் முடியல. அந்த இடமெல்லாம் சும்மா வீணாக தான் போயிட்டுருக்கு. அப்போ குடும்பமே இப்படி ஆயிடுச்சு. ஆனால் லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி, லஞ்சம் வாங்காததுனால அவருக்கு தண்டனை என்ன தெரியுமா? அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க மேல் அதிகாரிங்க. ஏன்னா லஞ்சம் வாங்கி என்ன செய்யணும், அவருக்கு பங்கு போகணும். அது பங்கு போகாததுனால இவர் சைனே பண்ண மாட்டார், 10 ரூபா கூட என்ன செய்ய மாட்டார், லஞ்சம் வாங்கவே மாட்டார். அதனால் கோவப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதோ ஒரு பொய்யான காரியங்களை சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவரும் சலிக்காமல் என்ன செய்வார், ஒரு மாதம் இங்கே விருதுநகர் போவார், ஒரு மாதம் சிவகங்கை போவார். இத்தனை இடத்துல அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனாலும் கர்த்தருக்காக உண்மையாக இருந்து அவங்க ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் கைவிட மாட்டார். அதனால் கைகள் கட்டப்பட்டிருக்கிறா, நம்முடைய சிந்தனை கட்டப்பட்டிருக்கிறா, அல்லது நம்முடைய இருதயம் கட்டப்பட்டிருக்கிறதா, நம்முடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கிறதா? ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்காகத்தான் அவர் சிலுவையில் அடித்தாங்க. எல்லாவற்றிலும் விடுதலை ஆக வேண்டும். இருதயத்தில் பரிசுத்தம் அடைய வேண்டும், சிந்தனையில் பரிசுத்தம் அடைய வேண்டும், கைகளில் பரிசுத்தமான வேலைகளை செய்ய வேண்டும், பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை கைகளில் ஆணி அடித்தாங்க, காலில் ஆணி அடித்தாங்க, இருதயத்தில் என்ன செய்ய குத்துனாங்க, விழாவில் குத்துனாங்க, அடித்தாங்க, கேவலம் அவமானம் எல்லாமே ஏற்றுக்கொண்டார். ஆனால் எத்தனையோ யாருக்காக?
நமக்காக. சொல்லுங்க, யாருக்காக? அவர் பாடுபட்டதுனாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமே. ஏன்னா இந்த உலகம் பாபிலோன். சொல்லுங்க, இந்த உலகம் என்னது? பாபிலோனிலே குடியிருக்கிற சீயோன் குமார்த்தி, உன்னை விடுவித்துக்கொள். இந்த உலகம் எப்படிப்பட்டது? பாபிலோன். இஸ்ரேல் ஜனங்கள் மாம்சத்தின்படி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமையாய் போனாங்க ஒரு நேரத்தில். ஆனாலும் அங்கே போய் அவங்களுக்கு தேவனை ஆராதிக்கவோ மூச்சு விடவோ ஒரு அடிமைத்தனத்தில் அவங்க இருக்கும்போது தேவனை அவங்க மகிமைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனாலும் தானியேல் போல, சாத்தாக், ஆபேத் நோக்க போல அவங்க எப்படி இருந்தாங்க? விசுவாசமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். பாரு, அந்த சின்ன வயசில் அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அப்படி இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை கத்த செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், சோத்திரம். அநேகர் பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்தம் போல தான் இருக்கும். ஆனால் இரவு தான் யோசிப்பாங்க, நான் இன்னைக்கு என்னென்ன தவறுகள் செய்தேன் அப்படி அறிக்கையிட்டு பரிசுத்தமாக்கி கொள்றவங்க உண்டு. அல்லது தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்யாமல் இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. உண்மைதானே? ஆனாலும் நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, சுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தமாக இருக்கும்போது தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். அதான் இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் தேவனுக்கு முன்பாக தேவன் விரும்புகிற வண்ணமாக இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா தேவன் விரும்புகிற மாதிரி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் மேலே அற்புதம், அதிசயத்தின் மேலே அதிசயம் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் அதே சகரியாவில் 4:6 வசனம் 7 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அருமையான ஒரு வசனம். நிறைய இடத்துல நம்ம படிக்கிற ஒரு வசனம். 6 வசனம் 7 வசனம் படிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். சொல்லுங்க. நமக்குள்ள தேவன் ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். 2 ஆவி சேரும்போது அங்கே பலத்த ஆவி அங்கே நடக்கும், பலத்த கிரியைகள் அங்கே நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் என்று சொல்லி யார் சொன்னாங்க? ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம். யோசேப்பை பார்த்து தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் யாரு? யோசேப்பு. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன், நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அப்போ ஆவியும் ஆவியும் சேரும்போது அங்கே வல்லமையான கிரிகள் நடக்கும். நடக்குமா நடக்காதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவிக்குரிய மனுஷர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? இந்த விடுதலை வந்தாதான் நாம் ஆவிக்குரிய மனுஷனாக மாற முடியும். ஒத்துக்கொள்றீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதாவது தேவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியும் ஒன்றாக இருக்கும்போது தான் அங்கே வல்லமையான காரியங்கள் நடக்கும். ஆமென். இங்க சொல்ற பலத்தினால அல்ல, நமக்கு ஒரு பலன் இருக்கு, மாம்ச பலன். அதாவது மாம்ச பலன் தன் புயமாக்கி என்று ஒரு வார்த்தை வரும் வேதத்தில், அப்படிதானே? அது நம்முடைய மாம்ச பலத்தில் நாம் போராடினால் ஒன்றுமே கிடையாது, நடக்காது. ஆனால் தேவ பலத்தோடு நாம் போகும்போது நிச்சயமாக அங்கே ஒரு வல்லமையான காரியம் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு மேகசின் ஒன்று படித்தேன். வரத்துக்கு முன்னாடி ஒரு மேகசின் படித்தேன். அந்த மேகசின் படித்த பிறகு தான் நானும் ஊழியத்தை செய்ய முடியும்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஹல்லேலூயா. அவன் மேகசின் சத்திய வார்த்தை. அந்த மேகசினில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 5 கூழாங்கற்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதை ஆர்டிக்கல் அப்படியே எழுதியிருந்தாங்க. அதை அந்த மேகசின் பூரா படிக்கும்போது அப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. தாவீது ஒன்றுமே தெரியாத ஆள், காட்டுக்குள்ள ஆடுகளை மேய்த்து கொண்ட ஒரு ஆள். அந்த ஒரு தாவீது பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேலுக்கு சமஸ்த இஸ்ரவேல் ஒரு ராஜாவாக தேவன் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியாக ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. அவன் ஒன்றுமே தெரியாது, ஆனால் தேவ ஆவியை பெற்ற
தாவீது, தேவன் மேலே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தாவீது. அப்படிப்பட்ட ஒரு தாவீது கர்த்தருடைய ஊழியக்காரராக மாறுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த 5 கூழாங்கற்கள், அப்போ ஒரே ஒரு கூழாங்கல்லினால என்ன செய்தான் சொல்லுங்க? ஒரு கூழாங்கல்லால என்ன செய்தான் தாவீது? கோலியாத்தை முறியடித்தார். ஒரு கோலியாத்தை முறியடிச்சிட்டான். இன்னும் 4 கோலியாத்து வந்தாலும் முறியடிக்க முடியும், அப்படிதானே? ஆமென். ஏன்னா இன்னும் 4 கல் இருக்கு அப்படின்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 4 கல் இருக்கு. ஒரு கல்லிலே ஒரு கோலியாத்து விழுந்துட்டான்னா இன்னும் 4 கல் இருக்கு. ஆமென். அது மாதிரி தேவன் பாருங்க நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, வல்லமை கொடுத்தார். அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். வல்லமை கொடுத்திருக்கிறார். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிசாசின் வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாம் நாம் விடுவித்துக் கொள்ள முடியும். ஆமென், ஆமென். அது நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினாலே. சொல்லுங்க, தேவ பலத்தினாலே நான் விடுதலை ஆக்கப்படுகிறேன். ஆமென். பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. பாபிலோன் இடத்துல குடியிருக்கிற சீயோன் குமார்த்தி, உன்னை விடுவித்துக்கொள். அப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? போய் பலி செலுத்தணும், மாம்சத்தில் எல்லா காரியம் செஞ்சாதான் அவங்களுக்கு விடுதலை வரும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்காக விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ வசனத்தை விசுவாசித்தா போதும், தேவனை விசுவாசித்தா போதும், இயேசுவின் நாமத்தை சொன்னா போதும், எல்லாம் கீழ்ப்படியும். ஆமென். கடலும் கீழ்ப்படியும், காற்றும் கீழ்ப்படியும், எல்லா இயற்கை காரியம் எல்லாமே கீழ்ப்படியும், எல்லாமே கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. ஆளினால் எல்லாமே, ஆமென், எல்லாமே கீழ்ப்படியும். ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்யறோம்? நம்ம ஜெபம் பண்றோம், அப்படிதானே? ஆமென். பிரச்சனை வந்தா மட்டும் ஜெபம் பண்றோமா, பிரச்சனை வராட்டியும் ஜெபம் பண்றோமா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். எது நல்லது? பிரச்சனை வந்தா ஜெபம் பண்றது நல்லதா, பிரச்சனை வராமல் இருந்தா ஜெபம் பண்றது நல்லதா? வராம, அதாவது நிறைய பேர் வந்த பிறகுதான் ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஒன்றும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் முன்னாடி இருந்தே நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பார். ஆமென், ஆமென். எப்பவுமே ஜெபம் பண்ணணும். எப்பவுமே ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க. அதான் ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். தானியேலை போல ஜெபிக்கணும். இன்னும் யார் யாரோ பேரெல்லாம் வரும், அவங்கள போல ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா விடுதலை ஆக்கப்பட்டவர் மட்டும்தான் ஜெபம் பண்ண முடியும். உண்மை ஒத்துக்கொள்றீங்களா? ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ண முடியாது. எல்லாரும் என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. ஒரு பொருளாசையில் கட்டப்பட்டவங்க, பணத்தாசை கட்டப்பட்டவங்க, பலவிதமான பதவி ஆசைப்பட்டவங்க, அவங்களாம் ஜெபம் பண்ண முடியாது. முடியுமா? முடியாது. பாருங்க, சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய, அதாவது 3 சம்பளம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது 3 சம்பளம் பார்க்குறதா இல்லாட்டி ஆராதனை பார்க்குறதா? சொல்லுங்கள். ஆராதனை பார்க்கும்போது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் பண ஆசை, ஒரு பண தேவையாக இருக்கும்போது சரி இன்றைக்கி போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனால் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் அது ஆசீர்வாதமாக நிற்காது. பார்த்துருக்கீங்களா? ஆனால் நீங்கள் ஆராதனை பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 3 மடங்கில் 30 மடங்கு தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லி, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, அது தன்னால் வரும். சொல்லுங்க, தன்னால் வரும். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிறவர், அவர் தடுக்கவே மாட்டார். ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அவருக்கு பிரியமாக இருந்தால் போதும், அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சரி, ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் வழிகள். நீங்களெல்லாம் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் இங்கேருந்து உண்டானவன், மேலான இடத்துலேருந்து வந்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய நினைவுக்கும் அவருடைய நினைவுக்கும் எப்படி தான் ஒன்றும் சேரவே சேராது. அதனால் அவருடைய சிந்தனை என்ன தெரியுமா? நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும். ஆராதனைக்கு முதல்ல வாசிக்கும்போது, ஆராதனை பண்ணும்போது கார்த்திக் தம்பி கூட சொன்னது போல், நம்முடைய அதாவது பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்?
பெஸ்ட்டானது கொடுக்குறோம், அப்படி தானே? அப்போ ஆண்டவர் நமக்கு பெஸ்ட்டானதானே கொடுக்குறாரு. நம்ம ஆராதனை பண்ணுறது கொஞ்சம்தான் பாருங்க. நமக்கு ஒரு தேவன் 7 நாள் கொடுத்துருக்கிறார். எத்தனை நாள்? அதை பற்றி யாரும் சிந்திக்கிறதே கிடையாது. 6 நாள் வந்து உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கப்பா. ஒரு நாள் வந்து என்ன செய்யுங்க, தேவாலயத்துக்கு வாங்க. அதுவும் இப்போ ஒரு நாள் கூட கிடையாது, அரை நாள் ஆகி கழுது தெரிஞ்சு கட்டையரும்பா போயிட்டுருக்கு. முதல்ல 3 மணி நேரம் ஆராதனை பண்ணுவாங்க, 4 மணி நேரம் ஆராதனை பண்ணுவாங்க, 5 மணி நேரம் பண்ணுவாங்க. இப்போ எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, இப்போல்லாம் 1 மணி நேரம். 1 மணி நேரமாச்சு விழித்துருங்க, அப்படி தானே? 1 மணி நேரம் ஆராதனை. ஏன்னா நம்ம சபையில் 10 ஆராதனை நடக்குதுங்க. எத்தனை ஆராதனை? அப்போ 10 மணி நேரம் ஆராதனை நடந்துகிட்டே இருக்குன்னா 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. அது எப்படி ஆராதனை பண்ணுறாங்க, எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எப்படி காணிக்கை எடுக்கிறாங்க, எப்படி ஜனங்கள் போகிறாங்க வர, ஒன்றுமே தெரிய மாட்டேங்க நமக்கு. நான் குறைய சொல்லலை, உலகத்தில் இருக்கிறது நடக்கிறது சொல்கிறேன். ஆனாலும் நம்மை நாம் விடுவித்து கொள்ள வேண்டும். பல காரியங்களை நாம் விடுவித்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும். 2வது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். நான் எந்த நிலைமையில நான் இருக்கிறேன், என்னுடைய நினைவுகள் எப்படி இருக்குது, என் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குது, என் சிந்தனைகள் எப்படி இருக்குது, என் கைகள் எப்படி இருக்குது, என் கால்கள் எப்படி இருக்குது, என் இருதயம் எப்படி இருக்குது, என் கண்கள் எப்படி இருக்குது, அது விடுதலையோடு கூட இருக்கா? கர்த்தரை துதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா? ஆலயத்துக்கு வரணும், நடந்து வரணும். என்ன செய்யணும்? நடந்து வரணும். கால்கள் ஆயத்தமாக இருக்கா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் சர்ச்சு ரொம்ப தூரமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, பக்கம் ஒரு 2 தெரு தள்ளி போனால் அங்கே தான் இருக்குது அவங்க வீடு. உங்கள் சர்ச்சு ரொம்ப தூரமாக இருக்குங்க. சரிங்க, எங்கள் சர்ச்சு தூக்கி உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நான் கொண்டாந்து இடம் கொடுங்க, வேணாம் என்ன செய்யுங்க, இடம் கொடுங்க. நான் அங்கேயே வந்து கூட என்ன செய்கிறோம், நாங்கள் நடந்து வந்துடுறோம், இல்லாட்டி எப்படியாவது வந்துடுறோம். நீங்கள் சொல்கிற டயத்துக்கு முன்னாடியே வந்து என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து ஆராதனை பண்ணுறோம். பாருங்கள், இப்படியெல்லாம் ஜனங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதனைன்னு சொன்னால் என்ன செய்யணும், நடந்து கூட போய் செய்யணும். ஆண்டவர் நிறைய வண்டி கொடுத்துரு, எல்லா வசதியும் தேவன் கொடுத்துருக்குறார். முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் நான் சபைக்கு போகிற இடத்துக்கும் கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ பஸ் டிக்கெட் எவ்வளோ சொன்னாக்கா 50 பைசா, 25 பைசா. பஸ் டிக்கெட் எவ்வளோ? 25 பைசா தாங்க. ஆமாம், டவுன் பஸ்ஸுக்கு 25 பைசா. அப்போது என் கையில் சில வேளை 1 ரூபாய் இருக்கும், சில வேளை 50 பைசா தான் இருக்கும். எப்படி? சில வேளை என் கையில் 1 ரூபாய் இருக்கும், சில வேளை 50 பைசா தான் இருக்கும். அந்த வாரத்தில் ஒரு 50 பைசா 1 ரூபா அவ்வளோதான் எனக்கு கிடைக்கும். ஆனாலும் யாருக்கும் தெரியாது, போய் சர்ச்சுக்கு போயிட்டு வரும். எப்படின்னு சொன்னாக்கா, பஸ்ஸில் போகும்போது 25 பைசா பஸ் டிக்கெட்டு, 25 பைசா கொடுத்து பஸ் டிக்கெட் வாங்கிட்டு 25 பைசா அப்படியே இருக்கும். மறுபடியும் எப்படி பஸ் ஏறி வரணும், 50 பைசா இருந்தால் போயிட்டு வரலாம், அப்படி இருக்கும். ஆனால் 25 பைசா எடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் 25 பைசா காணிக்கு போட்டுருவோம். என்ன பண்ணுவோம்? 50 பைசா கையில் இருக்கும், 25 பைசா டிக்கெட் எடுத்துகிட்டு 25 பைசா காணிக்கு போட்டுருவோம். அப்புறம் கையில் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அங்கேருந்து 6 கிலோமீட்டர் நடந்து வரும். தேவன் அதெல்லாம் பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய உண்மை தேவன் பார்க்குறார், நம்முடைய மனதை தேவன் பார்க்கிறார். தேவனுக்காக நீங்கள் எப்படி நிற்கிறீங்க அதெல்லாம் தேவன் பார்க்குறார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மார்க் போடுவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுகிற உங்களுக்கு தேவன் நிச்சயமாய் அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் நம்முடைய பலத்தில் நடக்காது. ஆவிக்குரிய ஒரு பலம் நமக்குள்ளே வந்தால் நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து போகலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்து ஜெபம் பண்ண முடியும், எவ்வளோ நேரம் வேணாலும் உற்சாகமாக இருக்க முடியும், எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம பொறுமையாக இருக்க முடியும், எவ்வளோ நேரம் வேணாலும் ஊழியத்துக்காக எங்கே வேணாலும் போவோம். உண்மைதானே? விடுதலையாக்கப்பட்டு தான் போக முடியும். இல்லாட்டி பலவிதமான கட்டுகள் நம்ம வச்சுக்கிட்டு நம்மளால் ஊழியம் செய்ய முடியுமா? ஆலயத்துக்கு போக முடியுமா? அநேகர் இப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்மை நாமே விடுவித்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே சொன்னாக்கா தேவாவின் மூலமாக நம்மை விடுவித்துக் கொள்ளணும். அதனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நாம் விடுதலை பெற்றவளாக இருக்கும்போது அநேகரை நாம் விடுதலையாக்க முடியுமா? முடியாதா? முதல்ல நம்ம விடுதலை ஆயிடணும். முதல்ல நம்ம இஸ்திரப்படுத்தினா அடுத்துக்கு அப்புறம் தான் அடுத்த சகோதரன் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த வசனம் சொல்லுகிறபடி பார்க்கும்போது நம்முடைய பலத்தினால அல்ல,
ஆனால் இந்த வசனம் மிகவும் வல்லமையான ஒரு வசனம். ஒரு முறை ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து கொஞ்சம் முதல்ல நல்ல எங்களுக்கு குடும்பத்தை நல்ல பழக்கம். அவங்க வீட்டெல்லாம் போய் சண்டே ஸ்கூல்லாம் எடுத்துருக்குறோம், அங்கெல்லாம் போய் ஊழியத்தை செஞ்சுருக்குறோம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிரைவர், அவர் வேன் ஓட்டுவார், ஸ்கூல் வேன் ஓட்டுவார். அப்போ ஓட்டிகிட்டு இருக்கும் ஒரு நாள் வந்து பயங்கர ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. மதுரை தான் நடந்தது. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ராடு வந்து இப்படி குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில் இருந்தார், இங்கே வடமலையானில் இருந்தார். அப்போ வந்து சொன்னாங்க, போய் நானும் பாஸ்டம் போய் ஜெபம் பண்ணோம். மரிக்கிற தருவாயிலேருந்து அந்த சகோதரனுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இவர் ராடு இப்படி கொடுத்து இப்படி வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பெட்டில் அப்படியே கிடக்கிறார், சுயநினைவு இல்லாமல். அவரும் போய் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்களோட நல்ல கொஞ்சம் பழக்கமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் குடியிருந்த அதே ஓனர் வீட்டில் அவங்களும் குடியிருந்தாங்க. அப்போ சில பொறுப்பெல்லாம் நம்மக்கிட்ட அந்த ஓனர் கொடுத்துருந்தாரு. அப்போது அவங்க நிறைய எப்போ பார்த்தாலும் மோட்டர் ரிப்பேர் பண்ணிடுவாங்க. 2 நாளைக்கு முன்னே ஒரு வாரத்தில் மோட்டர் ரிப்பேர் பண்ணி சும்மா வந்து தொந்தரவு ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு தாங்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் ஆகி எங்கள் பிள்ளைங்களை போட்டு திட்டுறது, என்னை போட்டு திட்டுறது, எங்கள் குடும்பத்தை திட்டுறது, நாங்கள் ஊழியத்துக்காக திட்டுற வேலை தான் அந்த அம்மாவுக்கு. எங்களுக்கு மன வாரம், அவ்வளோ கவலை. இப்படியெல்லாம் போய் ஜெபம் பண்ண அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்பமே நமக்கு எதிர்ப்பாய் மாறிட்டாங்க. அப்படி மாறி இருக்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போது நாங்கள் சொன்ன நல்ல முறையை அம்மா நீங்கள் வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு. நீங்கள் யார்? நீங்கள் ஹவுஸ் ஓனரா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. நீங்கள் ஹவுஸ் ஓனர், நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்படி இப்படி ஏன்னா லாயர் இல்லையா, எப்படி கேட்பாங்க பாருங்கள். அப்படியே மாற்றி இப்படியே கேட்குறாங்க. கேட்கும்போது எங்களுக்கு ஆனால் ஒன்றுமே முடியல. அப்போது என்ன செஞ்சிட்டேன், அன்றைக்கி ஒரு உபவாச ஜெபம் எங்கள் தென்காசிக்கு போகிறேன். உபவாச ஜெபத்துக்கு போயிட்டுருக்கும்போது நான் இங்கேருந்து அங்கே ப்ரேயர் நடந்தது. ஆனால் அன்றைக்கி நான் ஃபுல்லாக வந்து உபவாசம்தான். போயிட்டு அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு வரும் வரைக்கும், நான் வீட்டுக்கு வர வரைக்கும் உபவாசம்தான். உபவாசத்தோடு இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே அந்த வசனம் படித்து பாருங்கள். அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கு, பெரிய பர்வதம் நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமி ஆவாய். இந்த வசனத்தை திருப்பி சொல்லி, ஆண்டவரே இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி தேவனை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், இந்த வசனத்தின்படி எங்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி ஜெபத்தோடு போய் மறுபடியும் ஜெபத்தோடு வந்து அந்த அம்மா வந்து சவால் விட்டுருந்தாங்க. 6 மாதம்னா கூட நான் காலி பண்ண மாட்டேன், உங்களால் என்ன முடியும் போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால் ஒரே கவலை. ஆனால் இந்த வசனத்தை சொல்லி ஜெபத்தோடு வர்றேன். வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த அம்மா வாசலில் உட்காந்துருக்குறாங்க. அந்த அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, சார் நான் வந்து 3 நாளே காலி பண்ணிடுறேன். எதுனால 3 நாளே காலி பண்ணிடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி விடுதலையாக்கினார் பார்த்தீங்களா? ஒரு வசனத்தை சொல்லி விசுவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஆண்டவர்கிட்ட விடுதலை கேட்கும்போது அந்த பொல்லாதவர்களுடைய கரத்திலிருந்து தேவன் நம்ம விடுவித்தார். அல்லேலூயா. 3 நாளைக்குள்ளே அந்த அம்மா காலி பண்ணிட்டு போயிட்டே போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம சொந்த ஆற்றலாலேயோ சொந்த பலத்தினாலேயோ அவங்கள பேசியோ அவங்கள விரட்டவே முடியாது. அப்படி தானே? ஆண்டவர் என்ன செய்தார்? விரட்டி விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் உங்களுக்கு எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது தேவன் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்கவே மாட்டார். உங்களுக்கு எனக்கும் தேவன் ஒரு பாதுகாப்பின் வளையம் வச்சிருக்க. ஆண்டவர் சார் உனக்கு நான் அக்கினி மதிலாக இருப்பேன். எப்படி இருப்பேன்? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. இன்னைக்கும் பல போராட்டங்கள் நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஜெபந்தான். எல்லாவற்றுக்கும் என்ன செய்வோம்? ஒன்னே ஒன்று தான், வசனத்தை நம்பி நம்ம பொறுமையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? வசனத்தை நம்பி பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கும்போது தேவன் நிச்சயமாய் பதில் அளிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 91 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சங்கீதம் 91 படிங்க 14-15. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிற வாஞ்சை வேணும். தேவனிடத்தில் வாஞ்சை வேணும். அப்புறம் அவனை விடுவிப்பேன். அப்புறம்
அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் ம். அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அடுத்த வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆ. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆ. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து ம். அவனை தப்புவித்து ஆ. அவனை கனப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் பாருங்க, அவர் சொல்றாரு, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால். ஒரு உபவாசத்தோடு நம்ம வாஞ்சியா இருக்கலாம், ஜெபத்தோடு வாஞ்சியா இருக்கலாம், அல்லது நம்ம ஊழியம் செய்து வாஞ்சியா இருக்கலாம். நம்முடைய வாஞ்சி எப்படியாவது தேவனிடத்தில் என்ன செய்யணும், நம்ம காட்டணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. இயேசுநாதர் பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை பலியாக்கி அந்த ரத்தத்தை என்ன செய்தார், பிதாவுடைய சமூகத்தில் காட்டினார். ஹல்லேலூயா. ஹalleluya. அவருடைய ரத்தத்தை என்ன செய்தார், பிதாவுடைய சமூகத்தில் அவர் காட்டினார். அப்போ தான் வானம் பூமி எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு தேவன் சொந்தமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாதிரி நம்முடைய தியாகம் ஒன்று வேண்டும். தேவனிடத்தில் என்ன செய்யணும், ஒரு தியாகம், ஒரு வாஞ்சை. அநேக இன்றைக்கு வாஞ்சையே கிடையாது. தேவன் எவ்வளோ விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென். எவ்வளோ விடுதலையாக்கிறார். ஆனாலும் தேவனிடத்தில் வாஞ்சை இல்லை. வாஞ்சை இல்லாதனால அவங்க தேவனை பற்றி அறிந்து ஒரு வாஞ்சை கிடையாது. வசனத்தை பற்றி அறிவதற்கு ஒரு வாஞ்சை கிடையாது. ஆலயத்துக்கு வருவது பற்றி ஒரு வாஞ்சை கிடையாது. ஒரு ஆபத்து நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுறது கிடையாது. அநேகர் ஒரு வியாதி வந்துட்டால் உடனே என்ன செய்வாங்க சொன்னாக்கா, எந்த பெரிய மருத்துவமனை இருக்கோ அங்கே தான் போவாங்க. உண்மைதானே? போராடி பார்க்கணும். ஆண்டவர் ஏன்னா நம்ம அந்த வியாதியை நோக்கி பார்க்கும்போது தேவனை மறந்துடுறோம். ஒரு வியாதி குறித்து நாம் யோசிக்கும் போது வசனத்தை நாம் அவமதிக்கிறோம். உண்மைதானே? வசனத்தை அவமதிக்க கூடாது. தேவனை என்ன செய்யக்கூடாது, நம்ம கனவீனப்படுத்தக்கூடாது. அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி எரேமியா அவர் கேட்கிறார். அவரால் முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? எங்களை எவ்வளோ ஆபத்திலிருந்து தேவன் தப்பி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆபத்து, ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள். பாருங்கள், இப்போ தான் எங்களுக்கு ரோடே கிடச்சிருக்கு. சதீஷ் தெரியும். நாங்கள் அங்கே போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்து 15 வருஷம் கிட்ட ஆகுது. அந்த ரோடு வந்து மடக்கி வச்சுருந்தாங்க. என்ன செஞ்சுருந்தாங்க? ரோடு வந்து மடக்கி வச்சுருந்தாங்க. அந்த இடத்த ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக எத்தனையோ வருஷங்கள் ஜெபம் பண்ணி இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் எப்படியாவது சொல்லணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி, ஆனால் ஜெபந்தான் பண்ணிகிட்டே இருந்தோம். அங்கேருந்து ஒரு ஆளை தேவன் அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. அதே தெரிந்த ஒரு சகோதரன், அவர் என்ன பண்ணால், அவர் போய் ஏற்பாடு பண்ணார். அங்கே பெரிய ஒரு பாறையெல்லாம் இருக்கும், வழியில் பாறை இருக்கும், கொஞ்சம் தான் கேப் இருக்கும். அந்த பாறை உடைக்கிறதுக்கு அந்த சகோதரன் ஏற்பாடு பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்து நான் போய் சொன்ன உடனே அது ரோடாக்கிட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பாதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுற்றி வரணும். அப்போ அங்கே சேர் இருக்கும், சகதி இருக்கும், அல்லது அடுத்த பிளாட்டில் இருந்தால் அவங்க வண்டி கார் எல்லாமே வரணும். இப்படி மன உளைச்சல் 15 வருஷமாக அப்படியே போயிட்டே இருந்தது. ஆனால் ஜெபம் பண்ணி தேவன் வந்து வழி ஏற்படுத்தி கொடுத்தார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். அப்போது ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும்போது ஒரு வல்லமை இருக்குது. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவன் என் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை என்ன செய்வேன், விடுவிப்பேன். ஐ வில் டெலிவரன்ஸ் ஹிம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் வந்து விடுதலையாக்கி நம்மை கனப்படுத்துகிறவர், நமக்கு பதில் கொடுக்கிறவர். அந்த வசனத்தில் வருது, அவர் என்ன செய்கிறார், நமக்கு ஆன்சர் பண்ணுறாராம். நமக்கு என்ன செய்கிறாரு? ஆமென். ஜெபம் பண்ணுறவங்களுக்கு தான் தேவன் ஆன்சர் பண்ண. யார் கூப்பிட்றாங்க அவங்களுக்கு தானே பதில் வரும். ஜெபம் பண்ணாத பதில் வருமா சொல்லுங்கள்? நீங்களும் நானும் ஜெபம் பண்ணணும். ஒரு காரியம், ஒரு பிரச்சனை வருதா, ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது தேவன் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஊழியத்தில் எத்தனையோ பாடுகள் இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அலைச்சல் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அத்தனைக்கும் தேவன் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கண்டினியூஸாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போக வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருக்கும். இரவும் பகலும் போக வேண்டியதாக இருக்கும். அப்போது உடம்பெல்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய அப்போ தேவன் நம்மை பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமென். இப்போ சதீஷ் எல்லாம் பார்க்கும்போது, உங்கள் பாஸ்டர் பார்க்கும்போது
யோசிக்கிறது உண்டு. பாருங்க, ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரம் தூங்கிட்டு என்ன செய்யணும், மறுபடியும் இப்போ மறுபடியும் போனோமா, காலையில் மறுபடியும் நாளைக்கு ப்ரேயர்லாம் இருக்கும், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு அப்போ ஒரு ப்ரேயர் இருக்கும், அதுக்கப்புறம் வெளியூருக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்படி தானே? மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? ஆனாலும் பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், விடுதலையாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதனால் நமக்கு என்ன வேண்டுமோ தேவன் அதை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்புறீங்களா? ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஏன்னு சொன்னால் நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவன். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனை விடுவித்து எங்கே வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில். ஆண்டவர் நம்ம அப்படியே ஹானர் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? ஹானர் பண்ணுவார். நம்மை கனப்படுத்துவாராம். உலகத்தில் எந்த மனுஷனாவது கனப்படுத்துவாங்களா? கனப்படுத்துவாங்களா? நம்ம ஒரு கனம் வருதுன்னா என்ன செய்வாங்க? அவங்க தான் அவங்க கனத்தை எடுத்துக்குவாங்க. பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் துறையில் ஒருத்தர், அவர் நிறைய பிரச்சனை, தெருவிலெல்லாம் போய் பல பிரச்சனைகளை என்னென்ன யாரை போய் கைது பண்ண அரெஸ்ட் பண்ணணுமோ ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய ரவுடியெல்லாம் போய் என்ன செய்வார், இவர் கூட்டிகிட்டு வந்துடுவார், கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்துவார். ஆனால் பெரிய அதிகாரிகள் முன்பாக அங்கே இருக்கிற பெரிய அதிகாரி என்ன பண்ணுவார்னா, நான் தான் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்வார், தன்னுடைய பேரை பெருமைப்படுத்த, இன்னும் ப்ரமோஷன் அவனுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஓடுனது ஒருத்தர், ஆனால் புகழ் வேறு யாருக்கு கிடைக்குது, இன்னொருத்தர் கிடைக்குது. இது உலக நீதி. ஆனால் தேவன் என்ன செய்வார், நம்மை கனப்படுத்துகிற தேவன், உங்களை கனப்படுத்துகிற தேவன், உங்களை கனப்படுத்துகிறவர். ஆகினால நீங்கள் தேவனத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். யார் யார் இடத்துல நீங்கள் கேவலப்படுறீங்களோ, அசிங்கப்படுறீங்களோ, வேதனைப்படுறீங்களோ, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கனப்படுத்துவார். இந்த மாதத்தில் தேவன் பாருங்கள் உங்களை கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல தேவன் அற்புதமான காரியங்கள் உங்க குடும்பங்களிலே கர்த்தர் செய்ய போகிறார். எவ்வளோ நாள் தடையா இருந்த தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் பட்ட வேதனைகள், பட்ட கஷ்டங்கள், அதுக்கு தேவன் கனப்படுத்த போகிறார். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க போகிறார். பதில் கொடுத்து உங்களை உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, நான் சாதாரணமானவன் அல்ல, சாதாரணமானவன் அல்ல, எனக்குள்ள ஆவியானவர், அவர் அசாதாரணமானவர், அவர் அசாதாரணமானவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமா செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க வேணான்னு சொன்னாலும் அவர் விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, நான் பார்க்குறேன். அப்போ பிள்ளைங்க வேணாம் வேணான்னு சொன்னாலும் என்ன செய்கிறாங்க, ஊட்டி விடுறாங்க. அது மாதிரி பாருங்க, தேவன் பாருங்க, நீங்கள் போதும்னு சொன்னாலும் சரி, வேணான்னு சொன்னாலும் சரி, அவர் கொடுத்தே என்ன சார் அவருடைய பேரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை ஐஸ்வர்யான் ஆக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு பாருங்க, பஞ்சகாலம், யாருக்குமே அங்கே துறவிட்டா தண்ணியே வரல, ஆனால் யோசேப்புக்கு மட்டும் பாரு தண்ணி வருது. அது எப்படிங்க? யோசேப்பு தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கிறபடினாலே, தேவனை நோக்கி கூப்பிடுறதுனால அவன் கிணறு வெட்டினா அங்கே தண்ணி வருது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அந்த ஈசாக்குக்கு எல்லாம் கொடுத்து, பஞ்ச காலத்தில் விதைச்சாலும் 100 மடங்கு பலன் கொடுத்து ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தை அங்கே மகிமைப்படும்படியாக கர்த்தர் செய்கிறார். அது மற்ற ஜனங்கள் பார்க்குறாங்க.
மற்ற ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. இவனுக்கு எப்படியெல்லாம் இதெல்லாம் நடக்குது பார்த்து பாருங்க, பொறாமைப்படுறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்களால ஒன்றும் மேற்கொள்ள முடியல. கடைசியில் அவங்க என்ன செய்யணும்? பட்சத்தில் வருகிறார்கள். எப்படி வர்றாங்க? உன் பட்சத்தில் வருவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். உங்கள் இச்சகம் பேசின நாவுகள் அடங்கும். என்ன சொல்லும்? அடங்கும். இச்சகம் பேசின நாவுகள் என்ன செய்யும்? அடங்கும். அது பெரிய ஒரு புயலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அடக்கினார். புயலை என்ன செய்தார்? அடக்கினார். அலைகளை அடக்கினார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால விடுவிக்கப்படுவார்கள். தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்வார்கள்? விடுவிக்கப்படுவார்கள். அவங்க பாபிலோன்ல இருந்தாலும் சரி, எகிப்துல இருந்தாலும் சரி, பூமியின் கடையாந்திரத்துல எங்க இருந்தாலும் சரி, அங்கே அவருடைய கரம் அங்கே இறங்கும். அவருடைய வல்லமை அங்கே இறங்கும். இறங்கி விடுதலையாக்கி உங்களை உயர்ந்த இடத்துல வச்சு எல்லாரும் பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்க நானும் ஒரு சாதாரணமான ஒரு ஆட்களே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா நாங்கள் இருக்கிற பகுதியில் பல போராட்டங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவன் என்ன செய்தார்? தேவன் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா, ஆமென். அவங்க பலவிதமான போராட்டங்கள், ஆலயத்துக்கு முன்பாக எத்தனையோ போராட்டங்கள் நடக்கும். மாடு கட்டுவாங்க, ஆடு கட்டுவாங்க, தூக்கி போடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு முறை எங்களுக்கு இடம் பிரச்சனைக்காக ஒருத்தர் வந்து பயங்கரமாக திட்டினார். ஒருமையில் பேசினார். ஆனாலும் நாங்கள் பேசாமல் தான் ஜெபம் பண்ணோம். ஆனால் அடிப்பேன் கிடிப்பேன்லாம் சொன்னார். என்ன செய்வேன்? அடிச்சிருவேன், பிடிச்சிருவேன், அதெல்லாம் சொன்னார். நாங்கள் பேசாமல் தான் இருந்தோம். அது சொன்ன அடுத்த வாரமே அவனுக்கு சரியான அடி விழுந்தது. கவனித்து பார்த்தீங்களா? நான் பெருமைக்காய் சொல்லலை பிரதர், ஆண்டவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, யாரும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஏன்னா உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். கண்மணியை தொடுகிறான். ஆண்டவரே தொடுகிறான். அவர் தொட்டா சுமட்டுவாரா? ஒரு மனுஷன் சொல்கிறார், தொட்டவனை நான் விட்டது கிடையாது அப்படின்னு. ஆண்டவர் விட்டுருவாரா? ஆவே என்ன, நாம் அவரிடத்துல வாஞ்சியாக இருக்கிறோம். அவர் நம்ம விடுவிக்கிறார். நீதிமொழியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 11:8, 9, 10 இந்த 3 வசனங்கள் அருமையான அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழியில் 11:8, 9, 10 இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆமென். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். அடுத்து, மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமான் இதில் தப்புகிறான்? அறிவினால் தப்புகிறான். அறிவு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். தானியேலுக்கு 10 மடங்கு சமத்தனாக அறிவு தேவன் கொடுத்தார். அப்படிதானே? ஆமென். அப்புறம் நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் நானும் சாதாரணமான தேவனை வணங்குறதே இல்லை. அவர் வானமும் பூமியும் சகலத்தையும் படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். சொல்லுங்க, உபாகமத்தில் படிக்கிறோம் 33ல், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவர் யார்? சொல்லுங்க, உனக்கு ஒப்பானவர் யார்? ஒப்பானவன் யார்? இஸ்ரவேல் ஜனமே நீ பாக்கியவான். அப்போ உலக ஜனங்களே நீ பாக்கியவான் சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ரட்சிக்கப்பட்டா போதும். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், இக்கட்டிலிருந்து நம்மை தப்புவிக்கிற தேவன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இக்கட்டுகள் இருக்குமோ, என்ன சட்ட ரீதியான போராட்டங்கள் இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில வேளையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு இருட்டறையில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே புரியாது. ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு சொல்லி நமக்கு தெரியாது. இல்லை, அல்லது நாம் அடுத்த நிமிஷம் நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கே தெரியாது. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தை விட்டு போகக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை நம்பி பொறுமையாக இருக்கணும். சொல்லுங்க, வசனத்தை நம்பி பொறுமையாக இருக்கணும். நம்ம யாக்கோபுல நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா, அதாவது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்ய முடியாதான்? நடப்பிக்க மாட்டாது. நடப்பிக்க மாட்டாது. தேவனுடைய நீதி என்னன்னா,
அவர் தப்புவித்து நம்மை கனப்படுத்தணும். அதுதான் அவருடைய நீதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கோவப்பட்டோம்னா, ஆண்டவரே நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன், உங்களுடைய ஆலயத்துக்கு வர்றேன், ஆராதனைலாம் நடத்துகிறேன், நான் இப்படியெல்லாம் செய்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஆண்டவர் நீங்கள் என்ன ஆண்டவர் இப்படி செய்கிறீங்க? அப்படி கோவப்படலாமா? கோவப்பட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய நீதி நடக்காது. பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டோட வார்த்தைக்காக நம்ம கேட்க கவனமாக இருக்கணுமா? கோபிப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்லுது? 1:22 அந்த வசனம் யாக்கோபு. ஆ ஆ கேட்கிறதற்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமாக நம்ம கேட்க 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 என்ன வரும்னா ஞானம் வரும், அறிவு வரும். அப்படிதானே? அறிவினால நீதிவான் தப்பு வைக்கப்படுவான். எப்படி? நாம் தேவனை பற்றி அறிய 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 நாம் தப்பு வைக்கப்படுவோம். நமக்கு தேவன் ஒரு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு நாம் பொறுமையாக இருக்கணும். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள், ஒன்றுமே தெரியாது. அப்போது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே நீங்கள் ஏதாவது நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. ஒன்றும் இல்லை, ஸ்தோத்திரம் தான். முட்டி போட்டு ஸ்தோத்திரம் அல்லது ஜெபம், ஆண்டவர் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே, இப்படி தான் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியில் முடிவு பார்த்தீங்கன்னா தேவன் ஆச்சரியமான பாதையில் கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், பல தேவைகளாக இருக்கட்டும், அல்லது விடுதலையாக இருக்கட்டும், அல்லது பலவிதம் போராட்டம், பிசாசின் போராட்டமாக இருந்தாலும், என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து தேவன் விடுதலையாக்கி நம்மை கனப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தேவன் கனப்படுத்துவார். ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். தேவன் கனப்படுத்துவார். கைகளை வைத்து சொல்ல, என்னை தேவன் தேவன் கனப்படுத்துகிற தேவன், கனப்படுத்துகிற தேவன், என்மேல் நினைவாய் இருக்கிற தேவன். இருக்கிற ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவாவை மறக்கவே இல்லை தேவன். நோவாவை என்ன செய்யல? நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மிருகஜனையும் நினைக்கவே இல்லை. அதாவது மறக்கவே இல்லையாம். அதாவது அவர் சொல்கிறாரு, அதாவது அங்கே சொல்லும்போது மறக்கவே இல்லைன்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் வருது. அது மறக்கவே இல்லை அந்த, ஆனால் தமிழில் வந்து எப்படி போட்டிருக்கோம்? அது நினைத்தருளினார்னு போட்டிருக்கோம். யாதிகாமம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோமா, 8-9 நினைக்கிறேன். கர்த்தர் நோவாவையும் பேழை உள்ள மிருக ஜீவனையும் என்ன செய்தார்? நினைத்தருளினார் அப்படின்னு. அப்போ அது வரைக்கும் மறந்துருந்தான்னு சொல்லி அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் பார்க்கும்போது அது மறக்கவில்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. எப்படி? மறக்கவில்லை. நோவாவையும் மிருக ஜீவன்களையும் நெவர் ஃபர்கெட்டிங் அப்படி போட்டிருக்கு. அப்போ நான் மறக்கவில்லைன்னு போட்டிருக்கு. அப்போ தேவன் வந்து என்ன செய்ய? நம்மை மறக்கவில்லை. சொல்லுங்க, தேவன் என்னை தேவன் நம்மை மறக்கவில்லை. அவர் நினைத்தருளுகிற தேவன் அல்ல, நம்மை மறக்காத தேவன். தமிழில் சில வேளை மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இங்கிலீஷில் போட்டு மறக்கவே இல்லை, மறக்காத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் பல இடங்களில் நம்ம தமிழ் பைபிள் வாசிக்கும்போது அன்னாளையும் நினைத்தருளினார், நோவை மிருகஜீவனை நினைத்தருளினார் அப்படி இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் பார்க்கும்போது தேவன் மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அது மாதிரி நம்ம ப்ளஸ் பாயிண்டாக எடுத்து, தேவன் நம்மை மறக்கிறதே இல்லை. நம்முடைய ஜெபம் மறக்க மாட்டார், நம்முடைய பிரயாசம் மறக்க மாட்டார், நம்முடைய பாடுகள் கஷ்டங்களை மறக்கவே மாட்டார். அவர் நினைத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீதிமொழியை வாசிக்கிறபடி நீதிமான் இக்கட்டிலிருந்து தப்புவிக்கப்படுவான். உங்களை இன்னும் தேவன் என்ன செய்வார்? தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். லூக்காஸ் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 21-22 படிச்சிருங்க. அப்புறம் 2 தோசை 2ஆம் அதிகாரம் 16-17 இந்த 2 வருஷத்தை படிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணிடுவோமா? அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். இங்க பார்க்கும்போது ஒரு எஜமான் என்ன செய்கிறான்? பெரிய ஒரு விருந்து ஒன்று ஆயத்தம் செய்து தன்னுடைய சொந்த பந்தம் இனம் எல்லாருக்கும் அந்த எஜமான் அழைக்கிறான். ஆனால்
அந்த அழைக்கப்பட்டவர்களை என்ன செய்கிறாங்க? சாக்கு போக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சாக்கு போக்கு சொன்னார்கள். நிறைய பேர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. பாருங்க, நான் வர்றேன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். ஒரு முறை நாம் எல்லாம் ப்ரேயருக்கு எல்லாம் சொல்லிவிட்டு ஆட்டோ கூட எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆனால் ஆட்டோ சும்மா போயிட்டு சும்மா தான் வந்துச்சு. ஆளே வரல. காரணம் சாக்கு போக்கு. அப்படி நம்பிக்கையாக சொல்லிட்டு என்ன செய்வாங்க? நமக்கு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அதனால் இங்கே வாசிக்கிறோம், அதாவது மாற்றுத்திறனாளிகள், வேலையோரம் அமர்ந்திருக்கிற மாற்றுத்திறனாளிகள், அதாவது உதவாத ஒருத்தரை தேவன் என்ன செய்தார்? இந்த பெரிய பாக்கியத்துக்கு தேவன் அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர் வரவில்லை, ஆனால் தகுதி இல்லாத நம்மை தேவன் என்ன செய்தார்? ஒரு பெரிய விருந்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு பெரிய பாக்கியம். பரலோகம் நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்காக அல்ல, நாம் பரலோகத்துக்காக வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய நீதியும் தேடுங்கள், அப்ப எல்லாமே உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். ஆமென். பாபிலோன் குமாரத்தியே உன்னை விடுவித்துக்கொள். தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த உலகத்துல நம்ம இந்த பாபிலோனில் வாழ போகிறது கிடையாது. பாபிலோனில் வாழ போகிறோம். ஒரு 1000 வருஷம் வாழ போகிறோமா? இல்லை, ஒரு 100 வருஷம் வேணால் வச்சுங்க, அவ்வளோதான். ஏன்னா வாழ்த்துறாங்களே 100 ஆண்டு காலம் வாழ்க, 100 வருஷம் கூட வச்சுங்க. ஆனால் 1000 வருஷம் வாழ போகிறது கிடையாது. ஆனால் வாழ்கிற இந்த காலங்களில் நாம் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், தேவனுக்காக சாக்கு போக்கு சொல்லாமல் நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த எஜமான் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இடம் காலியாக இருக்கும். இன்னும் சபையில் நிறைய சேர் காலியாக இருக்கும், இடம் காலியாக இருக்கும். நீங்களும் நானும் ஒரே ஒரு காரியம்தான், நம்ம எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்படி தானே? நம்ம எல்லாரும் யார்? தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்குறார், உலகமெங்கும் போங்க, பிரசங்கம் பண்ணுங்க, பலப்படுத்துங்க, ஞாசம் கொடுங்க, அழைத்து தேவ ராஜ்யத்துக்கு அழைத்து வாங்க, தேவனுடைய வீட்டுக்கு அழைத்துட்டு வாங்க. ஆனால் இந்த பாக்கியம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் உங்களை என்னை தேவன் அழைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அந்த இடத்துல வரதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஒரே ஒரு காரியம் சொல்கிறார், நீங்கள் வரிந்து போய் கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடுங்க? அவங்க திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் போய் வருந்தி போய் என்ன செய்யுங்க? கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா எஜமான் வீட்டில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளோ ஆசீர்வாதம் நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்போ கர்த்தரை ருசித்து பார்ப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்துறார். இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வீடு நிரம்பணும். இந்த வீடு அடுத்த வருஷத்துக்குள்ளே எப்படி இருக்கணும்? இடம் ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், தேவன் அதை விரும்புகிறார். ஒவ்வொரு சேர் கூட காலியாக இருக்கக்கூடாது, ஒரு நாற்காலியோ ஒரு பாயோ இடமே காலியாக இருக்கவே கூடாது, எல்லாம் நிரம்பணும். நீங்களும் நான் போய் வருந்தி போய் என்ன செய்யணுமா? அழைத்துட்டு வரணும். அவங்க தகுதி உள்ளவர்களோ தகுதி இல்லாத அல்ல இல்லை, தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவங்க கொண்டாட்டத்தில் இருக்கலாம், அல்லது நடக்க முடியாதவங்களா இருக்கலாம், தகுதி இல்லாதவங்களா இருக்கலாம், ஆனால் தேவன் எல்லாரையும் தேவன் தகுதிப்படுத்துவார். இயேசுவின் ரத்தத்தினாலே தேவன் நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். பிரியா, கடைசியாக நான் முடிச்சிடுறேன் பாருங்க. 2 Thessalonians 2 அதிகாரம் 16-17 வசனத்தை நம்ம படிப்போம், படிச்சுட்டு நாம் முடிச்சிருவோம். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடே பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாக 2 Thessalonians 2 அதிகாரம் 2 Thessalonians அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்ல நம்பிக்கையும் கிருபையாய் கொடுத்திருக்கிற ஆமென். கைகளை ஊற்றி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் விடுதலை பெற்றிருக்கிறோம். தேவன் நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய நல்ல வசனங்களையும் நற்கிரியைகளையும் ஆறுதலையும் நம்முடைய இருதயங்களை தேவன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு துன்பம் வரும்போது, கண்ணீர் வரும்போது நீங்கள் எதை நினைக்கிறீங்க? வசனத்தை தான் நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்படி தானே? ஒரு போராட்டம் வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா என்ன நினைக்கிறீங்க? வசனத்தை தான் நினைக்கிறீங்க. இயேசுவை தான் நீங்கள் நம்புறீங்க. ஹல்லேலூயா. அதனால் தேவன் நித்திய ஆறுதலை தேவன் கொடுப்பார். ஆமென். இங்கே ஆரம்பிக்குது அந்த நித்திய ஆறுதல், பரலோகத்தில் வரைக்கும் அங்கே தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்தில் போதான் தாங்க உங்களுக்கு ஆறுதல் வரும்.
இங்கெல்லாம் ஆறுதலே கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது. இங்கே தேவன் ஆறுதல் நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவன் பாருங்கள், இங்கே ஆறுதலையும் சமாதானத்தையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடு. எல்லா மக்கள் முன்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிச்சது அவருடைய நாமம் மையப்படும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் பாருங்கள், தேவனுக்கு முன்பாக நம்ம நல்ல உடைகளை உடுத்து கொண்டு, இன்னும் நல்ல தரமான உடைகளை உடுத்து கொண்டு, இன்னும் நல்ல வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு சந்தோஷமாய் நாம் ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையா நீங்கள் வராதிங்க. ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்யாதீங்க? வெறுங்கையாக வரக்கூடாதுன்னு வசனம் போட்டிருக்கு. என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? வெறுங்கையெல்லாம் இல்லை, என்ன கொண்டு வரலாம் சொல்லுங்கள்? பைபிள் கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. முதலாவது பைபிள் கொண்டு வாங்க. அடுத்தது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் காணிக்க கொண்டு வாங்க. ஆனால் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களால் காணிக்க போட முடியல அப்படின்னு சொன்னாலும் சரி, ஆனால் போடுவதற்கு தேவன் இப்போ இல்லைன்னா இன்னொரு டைமில் தேவன் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா வெறுங்கையா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு வரும்போது பைபிள் இல்லாமலே வர்றாங்க. இப்போ ஒரு ஐயா வந்து நம்ம வயசானவர், நான் குறையா சொல்லலை, அவர் எப்பவுமே நான் சொல்லி பார்த்துட்டேன், ஆனாலும் பைபிள் இல்லாமல் தான் வருவார். இது வரைக்கும் அவர் பைபிள் கொண்டு வந்ததே கிடையாது. பல வருஷமாக வராரு. ஒரு சில வாட்டி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில வாட்டி கொண்டு வந்தார் தவிர, ஆனால் பைபிளே கொண்டு வர மாட்டார். நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் வயசு 90 வயசு பாருங்கள், கையும் வரலை காலும் வரலை. அவர் பேசும்போது எல்லாருக்கும் திட்டுவார். சில வேளை என்னையும் போட்டு திட்டுவார், பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு மனைவியும் போட்டு திட்டுவார், பிள்ளைங்களையும் திட்டுவார். ஏன் திட்டுறீங்க? ஏன் திட்டுறீங்க? தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கு இல்லையா? ரோமர் 5:5 படி நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. ஏன் திட்டுறீங்க? நம்முடைய வாயின் வார்த்தையினால் மற்றவங்களை காயப்படுத்தலாமா? சபையில் வந்து அந்த ஐயாவும் அம்மா வந்திருக்கிறாங்க. வரும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிங்க, உங்களுக்கு உடம்பு கஷ்டமாக இருக்குல்ல, ஜெபம் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கு அந்த ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? நீ எனக்கு பாடம் எடுக்கக்கூடாது, நான் தான் உனக்கு பாடம் எடுக்கணும். பாருங்கள், இது என்ன பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியமா? போய் ஜெபம் பண்ணிங்க அப்படி சொன்னார். சின்ன ஒரு வார்த்தை தானே அது. நீ எனக்கு பாடம் எடுக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பேசவே வரல. நான் குறையா சொல்லலை, ஆனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஐயா படுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்களும் எவ்வளோ ஜெபம் பண்ணி, இது வாட்டி 4வது வாட்டி அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கார். 3 வாட்டி தப்பிச்சுட்டு வந்துட்டார். இது 4வது வாட்டி இப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறாரு. ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு, வாய் பேச முடியல, கையும் காலும் வரல. ஆனால் பைபிள் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஒரு வாட்டி கூட பைபிள் கொண்டு வந்ததே கிடையாது. அது பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும். ஆனால் அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா ஊழியம் செய்கிறாங்க. பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு கஷ்டமான. அதனால் வசனம் சொல்லுகிறது, வெறுங்கையாக நீங்கள் வராதிங்க. எப்படி வராதிங்க? வெறுங்கையாக வராதிங்க. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, அப்படியெல்லாம் வரக்கூடாது. எப்படி வரணும்? அதாவது வேதத்தை நீங்கள் சுமந்தால் கடைசி காலத்தில் வேதம் உங்களை சுமக்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால் வெறுங்கையாக வராதிங்க. தேவனுடைய மகத்துவங்களை எழுதியிருக்கிறார் அந்த வசனத்தில். அந்த பைபிளில் என்ன எழுதியிருக்கு? தேவனுடைய மகத்துவங்களை எழுதி. அவர்கள் அந்நிய காரியமாய் நினைத்தார்கள். தேவனை மறக்காமல், வசனத்தை மறக்காமல், அந்த வசனம் நம்முடைய இருதயங்களை தேவன் வச்சிருக்கிறார். அந்த வசனத்து மூலம் ஆறுதல் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த வசனத்து மூலம் வல்லமை தேவன் வச்சிருக்கிறார். அந்த வசனத்து மூலமாக ஆற்றலை தேவன் வச்சிருக்கிறார். அந்த வசனத்து மூலமாக பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். எல்லாமே அந்த வசனத்து மூலமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை என்ன செய்யணும்? நீங்கள் சுமந்து கொண்டே போகணும். ஆமென். எங்கே போனாலும் என்ன செய்யணும்? ஒரு போர் வீரன் எப்படி போவான் சொல்லுங்கள்? ஒரு போர் வீரன் வந்து எப்படி போவான்? சரி, சாதாரண ஒரு போலீஸ்கார் போனால் இவனை எப்படி போகிறாரு? வாக்கி டாக்கு பையில் வச்சுருக்காருல்ல, அவன் மப்டியில் போனாலும் எப்படி இருக்கும்? வாக்கி டாக்கு தான் சொல்கிறது. அது வச்சுருவார் இல்லையா? அப்போது அது வச்சுருக்கும் போது நமக்கு தெரியும், சரி இவர் அந்த போலீஸ் துறையில் இருக்கிறார், நமக்கு தெரியும் இல்லையா? அவள் ஒரு கிறிஸ்டியன்ன்றதுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதுக்கு அடையாளம் என்ன? பைபிள் தான் அடையாளம். ஹல்லேலூயா. அடையாளத்தை நாம் வந்து மறக்கக்கூடாது, வல்லமையை மறக்கக்கூடாது, வசனத்தை நாம் மறக்கக்கூடாது. அந்த வசனம் இருதயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். இது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. அதனால இந்த நல் வசனம் நம்முடைய இருதயத்தில் தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இந்த வசனத்தை குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணிகிட்டே போகலாம்.
பொழுதே விடிஞ்சிரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்து உங்கள் பணிகளெல்லாம் நீங்கள் செய்யணும். எல்லா வேலைகளையும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம கேட்ட வசனங்களை நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார், மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஹalleluya. முடிச்சிடலாமா? முடிக்கலாம்னு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, இன்னும் 1 மணி நேரம் கூட போகலாம் போல இருக்கு. இல்லை, நான் ஒன்றும் கோவிக்க மாட்டேன். அல்லேலூயா. சரி சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆமாம், ஏன்னா ரொம்ப அதாவது சாப்பாடு மேலே ரொம்ப சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தால் அது அஜீரணம் ஆகிடும். தேன் இருந்தாலும் அது மட்டாய் சாப்பிடும், அப்படி தானே? தேவனுடைய வசனம் தேனிலும் தேனிலும் அதிமதுரம் உள்ளதாக இருக்குது. அதுவே நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா கழிச்சு உங்களுக்கு சோறு வந்துடும். அதனால் நம்ம இப்போ கேட்ட வசனமே என்ன செய்யணும், நம்ம கேட்டு ஞாபகம் வச்சு நம்ம எப்படி இருக்கணும், நம்மை விடுதலை ஆக்கினவர்களாக, இயேசுவின் ரத்தத்தினால விடுதலை ஆக்கினவர்களாக நம்ம இருக்கணும். தேவனுடைய வல்லமையிலே தரித்தவர்களாக இருக்கணும். நம்ம தேவன் நோக்கி கூப்பிடுறவர்களாக இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹalleluya. நாளை கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கைகளை வைத்து தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணினா அப்புறம் போதர் கையில் கொடுத்துட்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா இரக்கமுள்ள எல்லா கண்களையும் மூடுவோமா? அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கொஞ்சம் நேரம் தாமதமானாலும் கர்த்தாவே, தேவனுடைய வசனத்து மேலே உள்ள அந்த வாஞ்சினால் அப்பா நாங்கள் அதிகமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வசனத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானித்திருக்கிறோம் ராஜா. தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் விடுவித்துக்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லைப்பா. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, உடைய வசனத்தினால, உடைய ஆவினால ஆண்டவரே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. ஆகவே உம்முடைய பலத்தோடு கூட கோலியாத் போனது போல அப்பா, இப்பொழுதும் உடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு பிள்ளைகள் சென்று எல்லாவற்றையும் அப்பா சந்திக்கவும் ஜெயிக்கவும் ஆண்டவரே நீ ஒத்தாசை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த வசனம் ஆண்டவரே எந்த வித சத்துரு எடுத்து போடாதபடி கர்த்தாவே ஆண்டவரே, இது நல்ல நேரத்தில் விழுந்து விதையாக இருந்து பலன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அப்பா பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தை ஆஸ்வதிங்க. இங்கே நடக்கிற ஊழியங்கள் மற்ற மருத்துவ பணிகள் எல்லாம் நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற மகனையும் ஆண்டவரே குடும்பத்தையும் தேவாதி தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபைக்கு வருகிற எல்லா மக்களுக்காக நாங்கள் நினைத்து சோத்தரிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொட்டு பேர் பேராய் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கு ஏற்ற பேலன் சுகம் தந்து அவங்க குடும்பங்களிலே நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட்டு, நன்மையானதை கர்த்தர் கொடுத்து, எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு உங்கள் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குங்க, பலப்படுத்துங்க, உயர்த்துங்க, காத்து கொள்ளுங்க. எல்லா தேவையும் சந்திங்க. நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம்.